வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் டாக் சேனல். பிரகாஷ் டாக் சேனலில் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சமீபத்தில் ஒரு திரை கூத்தாடி. நான் சொல்லும்போது என்னடா திரை கூத்தாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தவறாக நினைக்காதீங்க. இது பார்த்தோன்னா எம்ஆர் ராதா அவர் நடித்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா நடிகர்களை கூத்தாடிங்கள் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மையான பேர் கூத்தாடிங்கள் தான். ஆனால் நம்ம தான் அவங்களுக்கு ஹீரோ கதாநாயகன் பட்டம் கொடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்தோன்னா ஒரு கூத்தாடி தான். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கூத்தாடி எம்எஸ் பாஸ்கர் ஒரு ஸ்டேஜ் வீடியோவில் என்ன சொல்கிறான்னு நீங்களே பார்த்துட்டு வாங்கலாம். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு போகிறவங்கள அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் படப்பிடிப்பிலேயே விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, படம் பார்க்குறீங்க, அந்த படம் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. படம் பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. அந்த படம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்மளோட இருந்தோம்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த படத்தை திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. அந்தமாதிரி எல்லோரும் சொல்லி யாரும் திரைப்படத்துக்கே படம் பார்க்கலன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது ஏழை தொழிலாளிகள் தான். ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்றார். ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 365 நாள், ஒரு வருஷம் 2025 ஜான்வரி டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு திரைப்படம் கூட வெளியிடவே தேவையில்லைன்னு வச்சிங்களேன். வெளியிடவே வரல, திரைப்படமே ரிலீஸ் ஆகலைன்னா அதனால் படமே ரிலீஸ் பண்ணலன்னு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு தற்கொலை பண்ணிப்பாங்களா? இருக்கலாம். அதுலேயும் சில மென்டலுங்க, சில பைத்தியங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 4-5 பைத்தியங்கள் இருக்கும், சிலதெல்லாம் இருக்கும். அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. அது நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்ன சொல்ல வரனா, எது நமக்கு முதல்ல அத்தியாவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு திரைப்படத்தை பார்க்குறது பேர் அத்தியாவசியம் கிடையாது. ஒரு 365 நாள் ஒரு விவசாய உற்பத்தியே தமிழ்நாட்டில் இல்லைன்னா என்ன ஆகும்? 365 நாள் தண்ணி மழையே பெய்யலைன்னா என்ன ஆகும்? மக்கள் உயிர் தான் உயிர் வாழ்கிறது பிரச்சனையாக திரைப்படன்றது திரைப்படம் தேவையில்லாத ஒன்று. இப்போது இவரோட வாதத்துக்கே வரேன், அந்த எம்எஸ் பாஸ்கர் வாதத்துக்கே வரேன். இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த திரைப்படத்துறை ஒரு படம் வெளியே வரத்துக்குள்ளே எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். இந்த லைட்மேனு, அப்புறம் இந்த சண்டை பயிற்சியில் ஒரு கதாநாயகன் 50 பேர் 20 பேரும் தூக்கி அடிக்கும் போதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட உழைப்பு இருக்குது. அப்புறமா இணை இயக்குனர்கள், பாடலாசிரி, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் டான்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு டான்ஸை டான்ஸ் மாஸ்டர் சொல்லித்தராங்க, அது பின்னாடி ஒரு 20 பேர் ஆடுவாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எம்எஸ் பாஸ்கர் நான் உண்மையிலே அவன் சில படம்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கிங் கூட சமயத்தில் நடிச்சிருக்கிறான். அந்த எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், நீ எம்எஸ் பாஸ்கர் நீ ஒரு படத்தில் நடிக்கிறல்ல, உனக்கு எவ்வளோ சம்பளம்? இல்லை ஒரு திரைத்துறையில் லைட்மேன் இருக்கான அவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு சண்டை காட்சியில் சைடாக அடி வாங்குற மாதிரி அவனுக்கு என்ன சம்பளம்? இப்போ நீ பார்க்கிங் நடிச்சு எவ்வளோ கோடி வாங்கியிருப்பேன்? நீ திரைத்துறை வரத்துக்கு முன்னாடி உன்னோட சொத்து மதிப்பு என்ன? இப்போ என்ன சொத்து மதிப்பு என்ன? நீ என்ன இராணுவத்தில் போய் வேலை செஞ்சியா, இல்லை மக்கள் பணியை தான் செஞ்சியா? உன்னுடைய பங்களிப்பு என்ன? நீ நாட்டுக்காக உன்னோட பங்களிப்பு என்ன? நீ திரைத்துறையில் நடிக்கிற ஒரு கூத்தாடி, நடிக்கிற, சம்பளம் வாங்குகிற, இவ்வளோ பேசுகிற. நீ தியேட்டருக்கு படம் பிடிக்கலன்னா தியேட்டருக்கு படம் பார்த்துட்டு வந்தாங்க பிடிக்கலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறல்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்த தியேட்டரில் நடிக்கிற ஊழலை ஒரு நாள் தட்டி கேட்க முடியுமா? ஒரு தியேட்டர் ஒருத்தன் கட்டுறான்னா அவன் எப்படி ஒரு நடந்து வந்தால் பார்ப்பான்? பைக்கில் தான் வருவான். வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும், பைக்கில் பார்ப்பான். இல்லை கார் எடுத்துன்னு தான் வருவான். தியேட்டருக்காரன் தான் அதுக்கான பார்க்கிங்கும் அதுக்கான பைக் பார்க்கிங்கும் இடம் கொடுக்க வேண்டியது அவனோட கடமை. அதுக்கு 100 ரூபா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறான். அதுவும் மாலில் சொல்லவே வேணாம். 120 ரூபா டிக்கெட்லாம் அந்த 2.5 மணி நேரம் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதே 120 ரூபா டிக்கெட்டு பார்க்கிங் காசு வருது. ஒரு பாப்கார்ன் 20 ரூபா பாப்கார்ன் அங்கே 50 ரூபாய்க்கு விற்கிறான். 10 ரூபா கப் ஐஸு அங்கே 50 ரூபாய்க்கு விற்கிறான். 10 ரூபா டீ கடையில் விற்கிற சமோசா அங்கே எவ்வளோ விற்கிறான்? 40 ரூபாய்க்கு விற்கிறான். இதை முதல்ல உன்னால் பேச முடியுமா? இதை விட்டுட்டு அவ்வளோ பெரியோட உழைப்பு இருக்குதான். நீ ஒரு படத்துக்கு எவ்வளோ கோடி வாங்குறன்னு பாரு. நீ எவ்வளோ கோடி வாங்குறியா? அந்த ஒரு படத்துக்கு ஒரு 10 கோடி வாங்குறேன்னா அது 1 கோடி பிரித்து கூட அந்த லைட்மேனுக்கு கூட, சண்டை பயிற்சியில் பின்னாடி சண்டை போட்டு அடி வாங்கினா அவங்களுக்கு கூட,
டான்ஸ் ஆடுறதுக்கு ஹீரோ பின்னாடி 20-30 பேர் டான்ஸ் அவனை பிரித்து கூட நீ எத்தனை பேர் உதவி பண்ணிட்ட? கோடியாக சம்பளம் வாங்குற நீ வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி மைக்கில் நின்று உழைப்பு இருக்குதுன்னு பேசாத. நீ உன்னோட உழைப்புனா இருக்குது திரைத்துறையில் நடிக்கிற பேசுகிற உன்ன மாதிரி நடிப்பாளி நீ தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் சொல்லுவாங்க. உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி இன்றைக்கி வந்து கோடிக்கணக்காக பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வாய்ப்பு கிடைக்கல. பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக ஆடக்கூடாது. அவரை மாதிரி தகுதியான எவ்வளோ பேர் இன்றைக்கி தான் சில பேர்லாம் வாய்ப்பு கிடச்சி இந்த விஜய் சூப்பர் சிங்கர் சில விஷயத்துக்கு மூலம் வெளில வராங்க. அது மாதிரி வந்தவங்க தான் இந்த சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர், மதுரை முத்து, இந்த மாதிரி ஈரோடு மகேஷ், அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரது என்னன்னா, வாய்ப்பு கிடைக்காம நடிப்பே உயிர்னு நினச்சி வாழ்ந்துக்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கல. நீ நாடானா வந்து படம் பிடிக்கலன்னா யாருக்கெல்லாம் சொல்லாதீங்க, உங்களோட வச்சிங்க. அதுமாதிரி அவங்க படத்துக்கு போகாத இருந்தாங்கன்னா அப்புறமா பல பேரோட உழைப்பு பாதிக்கப்படும். அவ்வளோ அக்கறையாக உனக்கு இருக்குது. முதல்ல திரைத்துறையை சார்ந்த எத்தனை இயக்குனர், ப்ரொடியூசரு, பாடலாசிரியர், டான்ஸ் மாஸ்டர், அப்புறமா சண்டை பயிற்சியாளர் எல்லாரும் சேர்த்தே சொல்கிறேன். நம்ம கூத்தாடி, ஹீரோ, கூத்தாடி, நடிகைன்னு வச்சுக்கோ. நடிகை இவங்களால் என்ன நாட்டுக்கு யூஸ்? உடனே இதை பார்க்குறவங்க நீ பேசுகிறியே உன்னால் நாட்டுக்கு என்ன யூஸ் நீங்கள் கேட்கலாம். ஆனால் திரைத்துறையில் நடிச்சுட்டா மட்டுமே அவங்க தான் கருத்து சொல்லணும். அவங்க பேசுகிற கருத்தை தான் வந்து மீடியா எடுத்து போய்ட்டு 10 பேர் மைக்கை நெட்டின்னு டெலிகாஸ்ட் பண்ணுறது அவ்வளோ முக்கியத்துவம். என்ன ஒரு படத்தில் நீ ஒரு முன்னணி கதாநாயகன், இன்றைக்கி நம்பர் 1 நினைக்கிற ஒரு முன்னணி கதை 200 கோடி சம்பளம் வாங்குறான். 70 வயசு ஒரு கதாநாயகனை நம்ம இன்றைக்கி 70 வயசு ஒரு கதாநாயகன் நடிக்கிறான். அவன் தான் நம்மளுக்கு ஹீரோ, அவன் தான் தெய்வம்னு நினைக்கிறான். அவன் ஒரு படத்துக்கு 300 கோடி சம்பளம் வாங்குறான். அதையே நம்ம பைத்தியக்கார ரசிக்கிறோம், நம்ம முன்னாடி நின்று பார்க்குறோம். ஆனால் ஒரு டிக்கெட்டுக்கு 1500 120 விற்கிற டிக்கெட்டு 1500 விற்கிறான். அந்த 1500 டிக்கெட்டையும் அவனால் ஏன் இவ்வளோ உயர்த்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவால் கருத்து சொல்ல முடியல. இது எல்லாமே மொத்தமாக பார்த்தோன்னா திரைத்துறையில் இருக்கிறவன் அவன் வளர்ச்சி, அவன் கூடிய சம்பாதிக்கணும், சொத்து செய்யணும், இது ஒன்று தான் இருப்பான். வேறு அவங்களால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி இது வாய்நாளில் அவ்வளோ நிலச்சரிவு ஏற்படுத்தி இவ்வளோ பேர் வாழ்வாதாரம் பலியாக இருக்குது, எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த திரைத்துறை எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க? இன்றைக்கி அதே ராணுவம் தான் போயிட்டு 72 மணி நேரமும் இத்தனை தெரியாமல் அதான் ஒரு சில மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய பாலத்தை கட்டி தற்காலிகமாக ஒரு பாலத்தை போட்டு வழி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி கூட ஒருத்தர் ராணுவ போட்டில் கூடியமா காலில் விழுந்து அவங்கள அறியாமல் காலில் விழுந்து தெய்வத்தை வணங்குற மாதிரி வணங்குற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதனால் வந்து நான் போய் செஞ்சேன்னு என்னை கேட்காதீங்க. ஆனால் திரைத்துறையில் இருக்கிறவன் பேசுறதுக்கு அருகதை இல்லாதவன் தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன பெரிய அப்படியே பெரிய ஒரு வாழும் காமராஜர், வாழும் கக்கன், அப்புறமா வாழும் விவேகானந்தரா, இவங்கெல்லாம் அவனுக்கு புனிதரா? அவனுக்கெல்லாம் திரைத்துறை நடிக்கிறான், கோடியாக சம்பளம் வாங்குறான், அவ்வளோதான். அவனுக்கு திரைத்துறை நம்ம நடிப்பு அவன் தொழில் செய்கிறான், அவ்வளோதான். அவன்லாம் கருத்து சொல்கிறதுக்கு அருகதை இல்லாதவன். முதல்ல அவன் கருத்து சொல்கிறதுக்கு அவன் ஒழுங்காக இருக்கானா? திரைத்துறை ஊழலை பற்றி பேசலாம், தியேட்டரில் நடக்கிற ஊழலை பற்றி அவன் பேசியிருக்கானா? ஒரு படத்துக்கு 300 கோடி 200 கோடி சம்பளம் நின்னா உனக்கு எதனால் வருது? நீ நடிக்கிறவனுக்கு மனம் தரான், அவ்வளோதான். அது நீ உழைச்சத்துக்கு ஏற்ற நீ அந்த அளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அவ்வளோ சம்பளம் உனக்கு எப்படி வருது? ஒரு இராணுவ வீரருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் சம்பளம் கிடையாது. நாட்டுக்காக இராணுவ வீரருக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் நீ வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு 10 கோடி 20 கோடி 25 கோடி 50 கோடி 100 கோடி எப்படி வரும்? அதெல்லாம் எந்த அடிப்படையில் இவ்வளோ சம்பளம் நிர்ணயம் பண்ணுறாங்க? அதனால் ஸ்டேஜில் பேசுகிறத முதல்ல நிறுத்திட்டு உங்கள் திரைத்துறையில் கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ அக்கறை லைட்மேன் மேலே சண்டை பரிசமில் அக்கறை இருந்தால் உங்களோட சம்பளத்தை முதல்ல பிரித்து கொடுத்துட்டு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு ஸ்டேஜில் வந்து பேசு. இந்த MS பாஸ்கர் இருக்கிற திரைத்துறை மொத்த பேருக்குமே இதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.